தான் பண்ண போகிறோம். இது வந்து கேரளாவோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. இதில் என்ன மெயின் ஸ்பெஷல்னா இதில் வாழை இலை யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி ரோஜா விலாக்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் பொரிச்சதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர், சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊறணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம். மசாலாக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் அளவு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு தேவையான அளவு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை சைடில் வச்சுட்டு ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தவா வச்சுக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீனை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வாழை இலையை நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இப்படி சுட்டு எடுத்தால் நம்ம ஃபோல்டு பண்ணும்போது அது வந்து கிழியாமல் வரும். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை வாழை இலையில வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். மசாலாக்கு மேலே நம்ம பொரிச்ச மீனை வச்சிடலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவையும் வச்சுக்கணும். ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ண இடத்தெல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி நார் வச்சு கட்டிக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வாழை இலை வச்சு ஃபுல்லாக ஃபிஷ்ஷை நல்லா கவர் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்ச தவாவே வச்சு அதிலே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுட்டோம். இது பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நீங்கள் பாருங்கள், டேஸ்டியான மீன் பொரிச்சி ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.